கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி காலை வேளையில் உங்களை வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கவனிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். இங்கே கர்த்தர் ஈசாக்கோடு கூட பேசுகிறார். தேசத்திலே பஞ்சம் அதிகரித்து விட்டது. இதற்கு முன்பதாக ஆபிரகாம் ஒரு காலகட்டத்தில் பஞ்சத்தின் நிமித்தம் எகிப்து தேசத்திற்கு போய் அங்கே ஆகாரை அழைத்து வர மந்தைகள் பெருக பிரிவினைகள் உண்டாகி வேறொரு சந்ததி உருவாகி பலவிதமான குழப்பங்கள் உண்டான ஒரு காலகட்டத்தில் இப்போ கர்த்தர் தெளிவாய் ஈசாக்கோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். பிரியமான தேவ ஜனமே, நமக்கு என்ன தேவை? தேசத்திலே வாழ்கிற நமக்கு ஆசீர்வாதம் தேவை. ஆசீர்வாதம் என்றால் 3 விதமான காரியங்கள் இருக்கிறது ஆசீர்வாதத்தில். ஒரு ஆசீர்வாதம் உழைப்பினால் வரக்கூடிய ஆசீர்வாதம். ஒரு ஆசீர்வாதம் உழைப்பினால் வரக்கூடிய ஆசீர்வாதம். 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆவிக்குரிய ஆசீர்வாதம். 3வது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்தியத்திற்குரிய ஆசீர்வாதம். 3 ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தான் தர முடியுமே தவிர, நாம் எவ்வளவுதான் கடினமாக உழைத்தாலும், எவ்வளவுதான் சிரமப்பட்டு வேலை பார்த்தாலும், வேலை செய்வதற்கு வேண்டிய பலத்தை, அதான் அந்த உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்றாருல, என் சொந்த கை சாமர்த்தியம் இதை செய்தது என்று நீ சொல்லாத, என் பலன் இதை சம்பாதித்து சொல்லாத. ஆண்டுடைய கிருபை, இரக்கம், தயவு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால தான் இவர் அழகா சொல்றாரு, எப்பொழுதெல்லாம் நெருக்கம் வரும்பொழுதோ கர்த்தர் அதை கவனித்து பார்க்கிறார். அதான் சொல்றாரு, உன் தகப்பனை போல நீனும் எகிப்துக்கு போய்விடாதே, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அதே இதை 12ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு அந்த தேசத்திலே விதவைதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு அவன் பலனடைந்தான். எத்தனை மடங்குங்க? 100 மடங்கு. கர்த்தர் சொல்வாரானால் போகாத, இந்த ஊரை விட்டு போகாத. நீங்க நினைக்கலாம், ஒருவேளை உங்க வீடு சரியில்லை, இல்லை சூழ்நிலைகள் சரியில்லை, இடத்த மாற்றலாமா, இல்லை நெருக்கடியா இருக்கு அப்படின்னு நினைக்கலாங்களே. அப்படி இல்லைங்க. ஆண்டு சொல்றாரு, எந்த இடத்தையும் காலி பண்ணி போக வேண்டாம், இருக்கிற இடத்திலே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அது பொன் விளைகிற பூமியாக மாறுங்க. வாழ்க்கை என்பது ஒரு முறை தான் வாழ போறோம். அந்த வாழ்க்கை நம்மை உண்டாக்கினவரோடு சேர்ந்து இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். நிறைய நேரங்களில் என்ன செய்வதென்று தெரியாம தேய்க்கிறீங்கல்ல, அப்போ கொஞ்சம் அமருங்க, தேவசமத்தில் அமருங்க, காத்துருங்க. ஆண்டவரே, என்னை குறித்தபடி சித்தம் என்னன்னு கேளுங்க. ஆண்டவர் அழகா வெளிப்படுத்துவார், அழகா வெளிப்படுத்துவார். ஆனால் அப்படினாலே தான் கர்த்தரே ஈசாக்கோட கூட பேசுறாரு, உங்க அப்பா மாதிரி நீ வேற இடத்துக்கு போயிடாத, இந்த தேசத்திலே குடியிரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொன்னது போல அவனை ஆசீர்வதித்தார். அத்தேசத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஆனால் பஞ்ச காலம் தான், தேசம் பூத பஞ்சமாக இருக்கும் பொழுது கூட ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார், ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்போ ஈசாக்கோட பேசிக்கிட்டு இருக்கிறது, ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் சந்ததிக்கு இந்த பூமியை நான் கொடுப்பேன்றார், பூமியை கொடுப்பேன்றார். கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்தல், தேவ மேல் வைத்திருக்கிற அன்பு, சமாதானம், இதெல்லாம் நம்மளை உருவாக்கும், உயர்த்தும், பெருக பண்ணும். சரிங்களா? அதனால கர்த்தர் சொல்ற காரியத்தில் நெல்லுங்க. அவர் எங்க இருக்க சொல்றாரு அங்கே இருங்க, வேற எங்கேயும் போகாதீங்க. ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த அன்பு பிதாவே, மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு நீர் உம்முடைய பிள்ளைகளை இருக்கிற இடத்திலே ஆசீர்வதித்து பலுகவும் பெருகவும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறியா.
உயர்த்துங்க, பெருக பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.